Good morning. Samara Araki Swami happy birthday. மற்றும் ஆரோன் ராய் பர்த்டே. மற்றும் ஜூடித் சென்டா உடைய பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. மரித்த ஜார்ஜ் ஆந்தனி, செபாஸ்டியன் குமார், ஆந்தனி வசந்த்குமார் உடைய ஆன்மாக்காக படையப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடமைகளும் தூய ஆவியாரின் அனுகிரகமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மனிதர்களை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்கள் நம்ம அவரை ஏற்றுக்கொள்வோம். எல்லா உலகிலும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதை, வானதூத புனிதர்களே, சகோதர சகோதரிகளே, உங்களை நான் எல்லா உலகிலும் நம் மீது இருக்க வைத்து நம் பாவனை மன்னித்து நம்ம நிலைவரை அழைத்து செல்வதாக. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லா இறைவா, உம் தூய ஆவியை எங்களுக்கு கற்றுத் தந்துவார் உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொண்டிருக்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொள்ளும் மக்களுக்கு உரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்கள் புரிவதற்காக உம்முடைய தூய ஆவியின் ஒன்றை பிள்ளைகளாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாக இயேசு கிறிஸ்துவின் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, கலகம் செய்யும் வீட்டாரிடையே நீ வாழ்கின்றாய். காண கண்கள் இருந்தும் அவர்கள் காண்பதில்லை, கேட்க செவிகள் இருந்தும் அவர்கள் கேட்பதில்லை. ஏனெனில் அவர்கள் கலகம் செய்யும் வீட்டார். மானிடா,
கொண்டு போவது போல என் பொருட்களை பகல் வேளையில் வெளிக்கொணர்ந்தேன். மாலையில் என் கைகளில் சுவர் துளையிட்டு இருள் சூழ்ந்ததும் அவற்றை தோளில் தூக்கிக் கொண்டு அவர்கள் கண்முன்னே வெளியேறினேன். காலையில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, கலகம் செய்யும் வீட்டாராகிய இஸ்ராயேல் வீட்டர் உன்னிடம் நீ செய்கின்றது என்ன என்று கேட்கவில்லையா? நீ அவர்களுக்கு சொல். எருசலேமில் இருக்கும் மக்கள் தலைவரையும் அவன் அருகில் இருக்கும் இஸ்ராயேல் வீட்டார் அனைவரையும் குறித்து தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார். நீ சொல், உங்களுக்கு நான் ஓர் அடையாளமாக இருக்கிறேன். நான் செய்தது போல் அவர்களுக்கு செய்யப்படும். அவர்கள் நாடு கடத்தப்பட்டோராயும் சிறைப்பட்டோராயும் செல்வர். அவர்களின் தலைவர் இருளின் தோளில் சுமையுடன் மதிலினோடு வெளியேறுவார். அவனை வெளிக்கொணர்வதற்காக மதிலை குடைவார்கள். கண்களால் நாட்டை பார்க்காதபடி அவன் தன் முகத்தை மூடிக்கொள்வான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. இறைவனின் செயல்களை ஒருபொழுதும் மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதீர்கள். ஆயினும் உன்னதரான கடவுளை அவர்கள் சோதித்தனர். அவருக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தனர். அவர் தம் நியமங்களை கடைபிடிக்கவில்லை. தாங்கள் மூதாதையர் போல் அவர்கள் வழி தவறினர். நம்பிக்கை துரோகம் செய்தனர். கோணிய வில்லென குறிமாறினர். இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதீர்கள். தம் தொழுகை வேடுகளால் அவருக்கு சினமூட்டினர். தம் வார்ப்பு சிலைகளால் அவருக்கு ஆர்த்தி மூட்டினர். கடவுள் இதை கண்டு சினம் கொண்டார். இஸ்ரேலை அவர் முழுமையாக புறக்கணித்தார். இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதீர்கள். தம் வலிமையை அடிமைத்தனத்திற்கு கையளித்தார். தம் ஆட்சியை எதிரியிடம் ஒப்புவித்தார். தம் மக்களை வாளுக்கு கையளித்தார். தம் உரிமை சொத்தின் மீது கடும் சினம் கொண்டார். அவர்களுடைய இளைஞரை நெருப்பு விழுங்கியது. இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதீர்கள். அனைவரும் எழுந்திருப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம் ஊழியன் மீது உமது முகமொழி வீச செய்யும். உம் விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்திய எழுதியிருந்து வாசகம். அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதர சகோதரிகளில் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உங்களுக்கு சொல்கிறேன். விண்ணரசு பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒரு அரசர் தம் படையாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தளந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பிக் கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகளில் யாவற்றையும் பெற்று பணத்தை திருப்பி அளிக்க ஆணையிட்டார். உடனே அப்பணியாளர் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறித்தருள
ஆனால் அப்பணியாளர் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியர் கடன் பட்டிருந்த உடன் பணியாளரை ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித்தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான். உடனே அவருடைய உடன் பணியாளர் கால் விழுந்து, என்னை குறித்தருள, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடிக்கும் வரை அவரை சரியில் அடைத்தான். அவருடைய உடன்பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றை எல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்போது தலைவர் அவரை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் அதற்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போது நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்ட வேண்டும் அல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சீதம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களில் ஒருவர் தாம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னித்து விட்டால் விண்ணுகளில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். இயேசு இவ்வாறு உரையாற்றிய முடித்த பின்பு கலிலேயா விட்டு அகன்று யோர்தானுக்கு உலக யூதாயா பகுதிகளுக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஒருவர் ரீசெண்டாக நீங்கள் இந்த 2015 வந்து நீங்கள் வீடியோ நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பீங்க. சிரியாவில் நடந்த ஒரு விஷயம். ஒரு 21 பேரை வந்து இந்த ISIS காரங்க ஷூட் பண்ணாங்க. மொத்தம் 21 பேர் தான் பேச்சு. அது எல்லாம் டிவிலெல்லாம் ஸ்ப்ரெட் ஆச்சு. அது ஆன பிறகு அதில் 2 பேர் அண்ணன் தம்பிங்க 2 பேர் இருந்தாங்க. அவங்க 2 பேரையும் கொண்டிருந்தாங்க. அவருடைய அம்மா ஒரு கிறிஸ்தவர். அந்த அம்மா அந்த படங்கள்லாம் முடிச்சிட்ட பிறகு நியூஸ் பேப்பருக்காரங்க கேட்குறாங்க, உங்கள் பசங்களை கொண்டாங்களே, என்ன பண்ணணும், நாடு என்ன பண்ணணும்? இப்போ ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டில் இருக்கிறவங்களை குடிச்சிட்டு கொலை பண்ணும் பொழுது அந்த நாடு பழிவாங்க இல்லையா? அதுதான் ஏன்னா நாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஒப்பந்தம். எந்த சோல்ஜர்ஸையும் அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க ஃபீல் பண்ணுறதுக்கு. ஒருவேளை அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய இன்சல். அதெல்லாம் அவங்கள ஏதாவது ஒரு பழி வாங்குவாங்க. ஆனால் அந்த அம்மா சொல்கிறாங்க, யார் கொண்டாங்க இல்லையா, ஒருவேளை அவங்களை நான் பார்த்தேன்னா முழுமையாக நான் அவங்களை மன்னிச்சிடுறேன், மன்னிச்சு எங்கள் வீட்டில் கூட்டு அவங்களுக்கான சாப்பாட்டில் போடுறேன் அப்படின்னாங்க. பாருங்களேன், 2 பெரிய பையன்களும் அவங்க உழைச்சி சாப்பாடு பார்க்க வேண்டிய அம்மாவை வாழ்க்கை இழந்த பிறகு, அதாவது அவங்க கொண்ட பிறகு அவங்களுக்கு வீட்டில் கொண்டு நான் சாப்பாடு கொடுக்குறேன், பரவாயில்ல, அவங்களை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய மனப்பான்மை. யூஸ்வலாக நம்ம யாருன்னா மன்னிக்கணும்னா நம்ம யூஸ்வலாக மன்னிச்சிட்டோம், சரி ஓகே பரவாயில்ல விட்டுரு அப்படின்னு. ஆனால் ஒரு வேளை அந்த யாரை நமக்கு தீங்கு செஞ்சுருந்தாங்களோ, நம்ம யாரை மன்னிச்சிருக்கோமோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க, ஏதோ ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. உள்ளத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம் பாருங்க, நீங்கள் சிரிக்கிறீங்க, அதுதான் பண்ணுறீங்கன்னு தெரியுது இல்லையா? நம்மளே சிரிப்போம் உள்ள, ஓகே ஏதோ ஆச்சு இல்லையா, பரவாயில்ல, உள்ளத்துக்குள்ளே வேணும். ஏன்னா எதோ எங்களுக்கு பிரச்சனை பண்ணாங்கன்னா அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஓகே நல்லது. இது மன்னிப்பா அப்படின்றது ஒரு கேள்வி. கிறிஸ்துவனுடைய மன்னிப்புன்றது அது ஒரு பெரிய வார்த்தை. அதை நம்ம சாதாரணமாக கொண்டு வர முடியாது. அதுக்கு ஒரு மன்னிப்பு கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு தன்மை இருக்கணும். பாருங்களேன், இந்த சிலுவை பாருங்களேன், ஏன் எல்லா கோயிலையும் இந்த சிலுவை வச்சுருக்காங்க? அந்த சிலுவையில் 3 விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஒன்று, தியாகம். கடவுள் மக்களுக்காக, மற்றவர்களுக்காக என்னுடைய உயிரை நான் கொடுக்குறேன். 2வது வலி, அந்த பெயின், சஃபரிங். 3வது இந்த தியாகத்துக்கும் அந்த வலிக்கும் அந்த பெயின் 2த்தையும் சேர்த்து அந்த யார் நம்மளுக்கு செஞ்சாங்க அவங்கள சரி ஓகே கடவுள் சொல்கிறாங்க, அவங்க தெரியாமல் சரி விட்டுருங்க, பரவாயில்ல, மன்னிச்சுங்க அப்படின்னு. இந்த
3 விஷயத்தை நம்ம செலவு பண்ணலாம். ஏன் ஒருத்தர் வந்து ஒரு செலவு போட்டுக்கிறாங்க, கழுத்தில் காதில் மூக்கில் போட்டுருப்பாங்க, செலவு போட்டுருப்பாங்க. எதுக்கு போட்டுக்கிறாங்க தெரியுமா? ஏன்னா நான் வந்து என் ஆண்டவர் போல நானும் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் செல்வ போட்டு. இப்போ நிறைய பேர் போட்டுக்கிறீங்க தானே, கையில் போட்டுன்னு இருப்பீங்க. அப்போ சில பேர் இப்போ காதெல்லாம் போட்டுருக்காங்க ஃபேஷன் ஷோ. சில பேர் கையிலே போட்டுருப்பாங்க, கையில் வச்சுருக்கலாம். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் சிலுவையை வந்து நான் தூக்கி செல்கிறேன். அதோட அடையாளம் என்னன்னா, நான் வந்து தியாகம் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன்னு அர்த்தம். இப்போ எல்லாம் ரோசரி வச்சுருப்பீங்க, கிராஸ் வச்சுருப்பீங்க, ரெடியாக இருக்கீங்களா நீங்கள் தியாகம் பண்ணுறதுக்கு? எல்லாம் போய் யாரும் பண்ணுறது இல்லை, சும்மா ரோசரி வச்சுக்கோங்க, ஜபமாலை பண்ணுறதுக்காக. கரெக்ட் தானே? ரெண்டாவது வந்து அந்த நோவு என்ன மாதிரி நோவு வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி என்கிட்ட இருக்குன்றதை தெரிவித்து தான் அந்த சிலர். மூணாவது முக்கியமாக நான் மற்றவர்களை மன்னிக்க முடியும் அப்படின்ற ஒரு அடையாளம் தான் சிலுவை. அதுக்காக தான் நம்ம வந்து களத்தில் எப்போதுமே சிலுவை பண்ணணும். யாரெல்லாம் வந்து சிலுவை வச்சுருப்பாங்களோ அவங்களுடைய அடையாளமே என்ன அப்படின்னா, நான் வந்து கடலுக்கு சார்ந்தவன், நான் எப்போதுமே இந்த 3 விஷயம் நான் செய்கிறேன்னு இருக்கும். ஆனால் யூஸ்வலாக நம்ம அதை செய்யறதில்லை. இன்னைக்கு நற்செய்தியை பார்க்கும் பொழுது அவருடைய பேருக்கு தான் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. அந்த காலத்தில் வந்து ஒரு பழமொழி இருந்தது, ஒரு மனுஷனை வந்து 7 முறை நீங்கள் மன்னிக்கலாம் அப்படின்னு. 7 முறை உங்களை 8வது முறை ஆச்சுன்னு மன்னிக்கூடாது. அவங்க வந்து ஒரு பல்ல எடுத்தனா இன்னும் பல்ல நீங்கள் எடுக்கணும் அப்படி ஒரு சட்டமே இருந்தது யூத மக்கள். ஓகே, நீங்கள் ஒரு கண் எடுத்துட்டா நீங்களும் ஒரு கண் எடுத்துலாம், அந்த மாதிரி ஒரு சட்டம் இருந்தது. அப்போது அந்த யூத மக்கள் வந்து ஒரு மனுஷனை வந்து எப்படி மதிச்சுருந்தாங்க அப்படின்றது எனக்கு நச்சது சொன்னாங்க. 7 முறை மனுஷா போதும், அவ்வளோதான், அதுக்கு மேல் மன்னிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஆண்டவர் இயேசு வந்து 7 முறை கிடையாது, 77 முறை. எவ்வளோ? 70 × 7 எவ்வளோ? 49 இல்லையா? 490 முறை. நீங்கள் அது முறை மன்னிக்கிறீங்களா? யாருன்னா லைஃப்லேயே அந்த மாதிரி மன்னிக்க முடியாது இல்லையா? லைஃப் கூட இருந்தால் கூட கிறிஸ்துவனுள்ள இன்றைக்கி அந்த கதையை ரொம்ப அழகான ஒரு கதை, ஆண்டவர் இயேசு ஒரு கதை. ஏன்னா அந்த பாருங்களேன், ஒரு அரசன் வந்து கடன் வாங்கிக்கிறவங்களை வந்து ஒருத்தர் கூப்பிட்டு வந்து செட்டில் பண்ண சொல்லும் பொழுது, ஒருத்தர் வந்து 10,000 தலாந்து, அது கோல்டு மாதிரி 10,000 கோல்டு அந்த மாதிரி ஒரு கடன் வாங்கியிருக்கிறவர் வந்து அவர் வந்து கேட்குறாரு, அவர் காலில் விழுந்து, என்னால் முடியாது. அந்த காலத்தில் எப்படின்னா, ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த கடத்தை எப்படி தீர்ப்பாங்கன்னா, மனைவி பிள்ளைகள் அவங்க எல்லாமே ஸ்லேவரியை போடுறது, கடன் தீர்க்க முடியல. அதுதான் சட்டமாக இருந்தது. அதுதான் சொல்ல வராங்க, அந்த காலத்தில் சட்டம் அது. ஒரு வேளை கடன் வாங்கிட்டு இப்போ கூட நீங்கள் டேக் கேர்னு கொடுத்துட்டு பவுன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா 3 வருஷம் ஜெயிலில் போட்டுருவாங்க. அதனால் யாருக்கும் செக்கெல்லாம் கொடுக்காது. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு சட்டம் இப்போ இருக்குது. நீங்கள் செக் பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னா உடனே அரெஸ்ட் வாரண்ட் வந்துடும். அதுபோல் அந்த காலத்தில் கூட அப்படி தான் இருந்தது. அதனால் ஒய்ஃப் பிள்ளைகள் எல்லாருமே அவங்க வந்து ஸ்லேவரியை அனுப்பிச்சி விட்டுருவாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, உன்னுடைய கடன் தீர்க்கிறதுக்கு வந்து இதெல்லாம் நீ வித்துட்டு நீ வந்து கடன் தீர்றாரு. அவர் காலில் விழுந்து கெஞ்சுறாரு, ஐயோ நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு. அவர் வந்து அந்த அந்த காலில் விழுந்ததுனால அவர் மேலே வந்து அவர் ஒரு இரக்கம் காட்டுறார். பணியாளர் தலைவரை பணிவு கொண்டு அவரை விடுவித்து அவன் கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்துவிட்டார். பணிவு, அதாவது பணிவு கொண்டு. ஆனால் அதே ஒரு ஆள் வந்து அவனிடத்துல வந்து ஒரு ஜஸ்ட் சில்வர் வாங்கியிருக்க மாதிரி வச்சுக்கோங்களேன். இவர் கடை வாங்கிறது கோல்டு, அந்த இவர்கிட்ட கடை வாங்கிறது ஒரு சில்வர், அந்த ஒரு கம்பேரிசன் சொல்கிறாங்க. அப்போது வெறும் 100 தான். இவர் 10,000 வாங்கியிருக்கிறது அவர் மன்னிப்பு கிடைச்சது, ஆனால் வெறும் 100 தான் அவர் வாங்கியிருக்க கடத்தை வந்து அவர் கழுத்தை நெருக்கி அவருக்கு வந்து ஜெயிலுக்கு போடுறாங்க, நீ கொடுக்காது. இது மற்றவங்க பார்க்குறாங்களே, அது ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம செய்கிற தவறெல்லாம் வந்து யார் பார்க்குறாங்க? யார் பார்க்குறாங்க? நம்ம செய்கிற யாருக்கு தெரியுது இல்லையா? கணவன் செய்கிற தவறு மனைவி தெரியுமா? இல்லை மனைவி செய்கிற தவறு கணவன் தெரியுமா? இல்லை பிள்ளைகள் செய்கிற தவறு வந்து பெற்றோர் தெரியுமா? அதுவும் தெரியாது. எல்லாம் வந்து சீக்கிரட்டாக வரணும் அப்படின்னு தெரியும். வானத்துதல் தெரியும். அதுதான் அவர் சொல்கிறாரு, வானத்துதலை போல நீ எழுதி வைக்கலாம். அது போல் மற்ற இந்த சோல்ஜர்ஸ் பார்த்து சொல்கிறாங்க, என்ன இவருக்கு இவ்வளோ வந்து அரசன் வந்து இறக்கம் காட்டுறாங்க, இந்த 100 தினம் அவங்க விட்டுருக்கலாமே அப்படின்னு அவங்க போயிட்டு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. வானத்துதர்களுக்கு தான் செய்வாங்க. நம்ம செய்யக்கூடிய துரோகங்களுக்கு வந்து கடல்கிட்ட வந்து வானத்துக்கு போய் கணக்கு கொடுப்பாங்க.
பாரு இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நம்ம கிறிஸ்தவம் நம்ம எப்போதுமே மற்றவங்களை ஏமாற்றக்கூடாது. மற்றவங்களை வந்து என்ன சொல்கிறது, ஏமாற்றி பணம் கொடுக்குறது, அவங்கள வந்து அவங்க பொருளை பிடுங்கி சாப்பிட்றது, இந்த மாதிரிலாம் நம்ம செய்யக்கூடாது. நம்ம எப்போதுமே நல்லவர்களாக வாழக்கூடிய தன்மை நம்ம கடவுள் கொடுத்துருக்காங்க. கடைசியில் வந்து அந்த அரசன் அதை கேட்ட பிறகு கோவப்படுறாரு. கோவப்பட்டு அவர்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறார், அவரிடம் சீரம் கொண்டவராய் நான் உனக்கு இறங்கு காட்ட போல நீ அவன் காணக்கூடாதான்னு கேட்குறாரு. சொல்லுங்களே, சில நேரத்தில் வந்து நமக்கு நல்லதாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் மற்றவங்களுக்கு நல்லதாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறது இல்லை. இன்னைக்கு வந்து கடவுள் வந்து அந்த மன்னிப்பு பற்றி பேசுறதுக்குள்ளே வந்து அவருடைய இரக்கமும் உண்டு. நீங்கள் போய் பாவசத்துக்கு போய் பண்ணி பாருங்க. நீங்கள் 20 வருஷம் 30 வருஷம் பண்ணாத இருக்கவங்க போய் கடவுள்கிட்ட போகும் பொழுது அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கடவுள் நம்ம நினச்சிடாரு. ஆனால் வீட்டில் இருக்க ஒரு பிரச்சனை வச்சு எவ்வளோ பெருசாக ஊதி பெருசாக வந்து சண்டைலாம் போட்டு ரெண்டாக பிரித்து விடணும் குடும்பத்தை. அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி எவ்வளோ குடும்பம் பிரிச்சிருக்கு. ஏன்னா அவர்கிட்ட வந்து அந்த கடவுளுடைய அருள் இல்லாதனால, அந்த புரிதல் இல்லாத, கடவுள்கிட்ட நான் வாங்கின அந்த அருள் வந்து மற்றவங்களுக்கு நானும் கொடுக்குறது ரெடியாக இருக்குல்ல. இதோ என்னுடைய திருவள்ளில் நாம் கடவுள் ஜெபிப்போம். இறைவா, நீர் நான் எப்போல்லாம் நான் உனக்கு ஜெபிக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் நீ வந்து எனக்கு வந்து அந்த இரக்கம் காட்டுற, அந்த இரக்கம் காட்டுற உன்னுடைய இதயத்தை போல எனக்கும் அந்த இரக்கம் காட்டக்கூடிய அந்த மனப்பான்மை எனக்கு தாரும் என்று என்னுடைய திருவள்ளில் என்றார். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வழி ஏற்றுக்கொள்வாராக. திருவையின் காணிகளையும் மகிழ்வுடன் ஏற்றிடம் இரக்கத்தால் எங்களுக்கு அளித்த காணிகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறைநிகழ்வாக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை பரிசுத்தத்தை எல்லாம் நினைத்து எறிவா. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவையாக நாங்கள் நாம் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக என்ற கடமையும் ஏற்புரிய செயலுமாகும். கிறிஸ்து மனித பிள்ளைகளை கண்டது இறக்கமொன்று கண்ணீரிலிருந்து பிறகு திருவிழமானார். சிலுவையில் பாடப்பட்டு எங்களை நித்திய சாவிலிருந்து விடுவித்தார். இறந்தோடும் இருந்து வீழ்த்தெழுந்து நித்திய வாழ்வைக்கு எங்களுக்கு அளித்தார். ஆகவே தூதராக ஒரு மறையினை சொல்வோம், ஆட்சி புரிவோம்
வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உடலும் ரத்தமாக எங்களை மாறுவதாக. அவர் பாடுபட உள்ளப்பணியை தமக்கு எடுத்த போது அப்பத்திடத்தில் நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீரல் கழித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கேட்கப்படும் என் உடல். அவனமே இறைவிருந்தி அவர்களின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீரல் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருங்கள், ஏனெனில் இது புதிய இனியான உடன்படிக்கைக்கு உரிய ரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காக சொல்லப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே அவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறைவனையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழும் தம் மீட்படைக்கும் கிண்ணத்தையும் உங்களுக்கு கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உங்கள் ஊழியம் புரிய தலைவர்கள் நீங்கள் ஏற்றுக்கொள்கிற எனவே உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் அவர் ரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆண்டவரோடு சேர்க்க வேண்டும் என்பதை தாழ்வுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை உலகில் பரவிருக்கும் உத்திரவை நினைவு கூர்ந்தள்ளும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் பீட்டர் எல்லா திருநிலையாகிய அனைவரோடும் உமது திருவில் அன்பின் இருக்கிற செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கும் தூயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இறந்தோரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமண மொழியில் ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவரும் இரக்கமாயிரம். கடவுள் கண்டித்தான் புனித மரியா அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் உலகில் இருந்தோராகிய புனித அனைவரோடும் நாங்கள் நிலைப்பாடுகள் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு வழியாக உங்கள் தேவன் மரண உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையாக அமைக்கப்பட்டு இதை படிக்கின்றனால் நாம் என்று சொல்வோம். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரை தீவிரத்திலிருந்து எங்கள் விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியும் அணிவன்றமும் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்க பேரின்பத்துக்காக மீட்பராக இயேசு வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உங்கள் திருவன் நம்பிக்கை கண்ணோக்கி உங்கள் திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்திருக்கிறாங்க. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒரு பெரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
பாவம் போக்கும் மரியே எம்மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் மரியே எம்மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் மரியே எமக்கு அமைதியாகும். இதோ இறைவன் செம்மறியோடு இருப்பான் போக்குபவர் செல்லுகிறது கலகை பெற்றோர் பேர் பெற்றோர். என் ஆண்டவரே, எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்க செய்து எங்களுக்கு மீட்பு அளிப்பதாக. அதே எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவன் தந்தை தூய
ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவாக்கு நன்றி. நன்றி. வண்டர்ஃபுல் டே. Cool.